என்னங்க சொல்றீங்க? தங்கத்துக்கும் பூமிக்கும் சம்மந்தம் இல்லையா? பிறகு எப்படி வந்தது? பிரபஞ்ச ரகசியம். இன்று உலகம் முழுவதும் பேசு பொருளாக இருப்பது தங்கம்தான். ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலையை பொறுத்து உலக அரசியலும் உலக பொருளாதாரமும் தீர்மானிக்கப்படுகிறது. பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தங்கம் தோண்டி எடுக்கப்பட்டு இன்று நகைகளாகவும் தங்க காசுகளாகவும் தங்க கட்டிகளாகவும் உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் பூமியிலிருந்து தங்கம் தோன்றவில்லை என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர். வான்வெளி மண்டலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிப்புகள்தான் தங்கத்தை பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறது என்கின்றனர் விஞ்ஞானிகள். தங்கம் என்றாலே உலகம் முழுவதும் மிகவும் மதிப்பு பெற்ற உலோகம். தங்கம் எங்கு இருந்தாலும் பெருமையின் சின்னமாக கருதப்படுகிறது. ஏன், உலகத்தின் பொருளாதாரத்தையே தீர்மானிப்பது தங்கம்தான். உலக அரசியலும் முழுக்க முழுக்க தங்கத்தை சார்ந்துதான் இருக்கிறது. ஆனால் இந்த தங்கம் முதலில் எங்கே உருவானது தெரியுமா? பூமியிலா, எரிமலைகளிலா, இல்லையென்றால் கடலுக்கு கீழே உள்ள ஏதாவது ஒரு தாது படிவங்களிலா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். உண்மையை சொன்னால் தங்கத்தின் பிறப்பு பூமியில் இல்லை. மனிதர்களின் கற்பனையை தாண்டும் அளவிற்கு தொலைவில் உள்ள விண்வெளியில் ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான வெடிப்புகள்தான் தங்கத்தை உருவாக்கியவை என்பது விஞ்ஞான ரகசியம். பூமியில் உள்ள ஒவ்வொரு தங்க துகள்களுக்கும் வானில் நடந்த பிரம்மாண்ட பேரழிவுகள்தான் காரணம். அறிவியலாளர்கள் கண்டுபிடித்த முக்கியமான தகவல் என்னவெனில், தங்கத்தின் உருவாக்கம் நியூட்ரான் நட்சத்திர மோதல் எனப்படும் அரிதான வானியல் நிகழ்வில்தான் நடைபெறுகிறது. நியூட்ரான் நட்சத்திரங்கள் என்பது ஒரு நட்சத்திரம் இறந்த பின் அதன் அடர்த்தியான எச்சம். இரண்டு நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒரே சுற்றுப்பாதையில் சிக்கிக்கொண்டு மெதுவாக ஒன்றை ஒன்று நோக்கி சேரும்போது இறுதியில் அவை மிகப்பெரிய வெடிப்பில் மோதிக்கொள்கின்றன. இதனால் உருவாகும் அதிர்ச்சி அலைகள், ஈர்ப்பு அலைகள் மற்றும் பிரபஞ்ச வெப்ப வெடிப்புகள் வானில் எண்ணற்ற நியூட்ரான்களை பரப்புகின்றன. இந்த சூழலில் நிகழும் ப்ராசஸ் எனப்படும் அணுக்கரு இணைவு மாற்றமே தங்கம் போன்ற கனரக தனிமங்களை உருவாக்குகிறது. 2017 ஆண்டில் கண்டறியப்பட்ட GW170817 என்ற ஈர்ப்பு அலை தங்கம் உருவான மர்மத்தை தீர்த்தது. அந்த மோதலில் தங்கத்திற்கான அடையாளங்கள் தெளிவாக பதிவானது. ஆனால் இதுவே ஒரே மூலமா என்ற கேள்வியும் எழுந்தது. காரணம், பிரபஞ்ச வரலாற்றின் ஆரம்பத்திலேயே உருவான நட்சத்திரங்களில் கூட தங்கத்தின் அடையாளங்கள் இருந்தன. இது எப்படி சாத்தியமானது என்ற புதிரை தீர்க்கும் வகையில் 2025 ஆண்டில் கொலம்பியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் அனிருத் பட்டேல் தலைமையிலான குழு மற்றொரு மூலத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. அதுதான் மக்னட்டார் ஃப்ளேர். மக்னட்டார் என்பது மிக அதிக காந்த சக்தி கொண்ட நியூட்ரான் நட்சத்திரம். இதன் காந்த புலம் திடீரென முறிந்தால் ஸ்டார்க் வேக் ஏற்பட்டு ஒளியின் வேகத்தை நெருங்கும் வேகத்தில் நியூட்ரான்களை வெளியே தள்ளும். 2004 ஏற்பட்ட மக்னட்டார் வெடிப்பின் தரவுகள் மீளாய்வு செய்யப்படும் போது தங்கம் போன்ற கனரக தனிமங்களின் உருவாக்கத்தை காட்டும் ப்ராசஸ் அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனால் தங்கம் உருவாகும் இன்னொரு வானியல் வழி இருப்பது உறுதியாகிறது. அப்படி என்றால் வானுலகத்தில் உருவான தங்கம் பூமிக்கு எப்படி வந்தது எனவும் கேள்வி எழுமே. பூமி 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான போது அதன் முதல் நிலையில் இருந்த தங்கம் அதன் மிகுந்த அடர்த்தி காரணமாக நேராக பூமியின் உருகிய லாவாவுக்குள் மூழ்கியது. நாம் இன்று எளிதில் எடுத்துக்கொள்ளும் தங்கம் பெரும்பாலும் பின்னர் நிகழ்ந்த லேட் ஹெவி பாம்பர்மெண்ட் எனப்படும் விண்கல் தாக்குதல்களின் வழியாக பூமிக்கு வந்தது என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். கோடி கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் தொடர்ந்து விழுந்த விண்கற்களில் தங்கம், பிளாட்டினம் போன்ற கன உலோகங்கள் இருந்தன. அந்த தாக்குதல்களின் காரணமாக அவை பூமியின் மேலடுக்கு பகுதியில் சேர்ந்து இன்று நாம் காணும் தங்கச் சுரங்கங்களாக மாறின. பின்னர் பூமியின் உட்பகுதியில் உள்ள சூடான திரவங்கள் பாறைகளின் பிளவுகளில் வழிந்து சென்று குளிரும் போது தங்க துகள்களாக பதிய தங்க படிமங்கள் உருவானது. எரிமலை மேக்மா குளிரும் போது கூட தங்கம் படிகமாகி பாறைகளில் சேர்கிறது. இவ்வாறு வானுலக வெடிப்புகளிலிருந்து பூமி வரை வந்த இந்த பயணம்தான் நம்முடைய தங்கத்தின் உண்மையான பிறப்பு கதை என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர்.